மலச்சிக்கல் தொந்தரவு பாடாய் படுத்துதா? ரொம்ப வருஷமா மலச்சிக்கல் இருக்கா? 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா நம்ம உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. தலைவலியில இருந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய, அதுவும் முக்கியமா கேஸ் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? டெய்லி காலையில டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலான்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சுரைக்காய் இருக்கு இல்லைங்களா? சுரைக்காய் தோல் எடுத்துட்டு அந்த சுரைக்காயை கொஞ்சம் ஒரு கப்ல எடுத்துக்கணும். இதனோட ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். இதை ரெகுலரா ஜூஸ் மாதிரி டெய்லி காலையில குடிச்சிட்டே வரணும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும், முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். 2 நாள் 3 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு குணமாகுது. அதே மாதிரி நைட்டு நீங்க தூங்கும்போது என்ன பண்ணலாம்னா, நீலாவாரை சூரணம் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு 1/2 ஸ்பூன், இது கூட முருங்கை இலை பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டுமே வெந்நீர்ல கலந்து குடிச்சிருங்க. காலையில உங்களுக்கு ஈஸியா இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லாம மலம் வெளியேற ஆரம்பிக்கும்.